ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிறந்த குழந்தைங்களுக்கு நாப்கின் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நாப்கின் வந்து இது வந்து ஒரு 2.5 மாத குழந்தைங்க ஒரு 4லேருந்து 5 கிலோ வெயிட் உள்ள குழந்தைங்களுக்கு உள்ள அளவுகள் வந்து, அதாவது கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப வெயிட்டு கம்மியாகவும் இல்லாமல் ஜாஸ்தியாகவும் மீடியமாக இருப்பாங்க இல்லைங்க, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். நீளம் 16 இன்ச்சியும் அகலம் 16 இன்ச்சியும் எடுத்துக்கோங்க. இது வந்து ரேசன் வேஷ்டி கிடையாது, நல்ல வேஷ்டி. ரேசன் வேஷ்டி வந்து யூஸ் பண்ணுறதோட நல்ல வேஷ்டி, மெயினாக இந்த மாதிரி ஒயிட்டு கிளாத்து எடுத்துக்கோங்க. ஒயிட் வந்து பிறந்த குழந்தைங்களுக்கு போடுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்கின்னுக்கு ப்ளட் வந்து ஊறும்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அதை என்ன பண்ண போகிறோன்னா, அந்த அளவுகள் எடுத்து கட் பண்ணிவிட்டு அதை முக்கோணமாக மடிச்சுக்கோங்க. முக்கோணமாக மடிக்கும்போது டபுளாக வரும். உங்களுக்கு வந்து துணி வந்து திக்காக இருக்கும், நல்லா இருந்த மாதிரி இருக்கும். எடுத்துகிட்டு அதை வந்து 2 சைடுமே நம்ம மடித்து தைக்க போகிறோம். இதில் வந்து நம்ம கயிறு தான் வச்சு தைக்க போகிறோம். கயிறு வச்சு தைக்கிற மாடல் வந்து உங்களுக்கு நல்லா சேஃப்டியாக இருக்கும், ஒரு ஈஸியான மெத்தடாக இருக்கும். உங்களுக்கு வந்து மாட்டுறதுக்கு இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். போன வீடியோவில் நான் வந்து வில்க்ரோ வந்து தைச்சிருந்தேன். வில்க்ரோ வந்து தைக்கிறது வந்து எப்படின்னா, அது ஈஸியாக தான் இருக்கும் போடுறதுக்கு மாட்டுறதுக்கு. அதை ஸ்கின்னில் பட்டுச்சுன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. இந்த கயிறு வந்து எப்போதுமே சேஃப்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ வந்து 2 சைடுமே இப்போது மடித்து 2வது சைடு மடித்து தைச்சிட்டு அதில் வந்து கயிறு வந்து 8 இன்ச்சு நீளம் எடுத்திருக்கேன். 8 இன்ச்சு வந்து ஜாஸ்தி தான், 8 இன்ச்சு கம்மியாக 7 இன்ச்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அந்த கயிறு மாட்டுற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 2 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. இது 2 இன்ச்சுக்கு எடுத்துக்கிட்டிங்கனாலும் கரெக்டாக இருக்கும். 2.5 இன்ச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு அவசரமாக நம்ம மாட்டும் போது குழந்தைங்க திடீர்னு அழுத நேரம் அந்த மாதிரி மாட்டும் போது ஈஸியாக இருக்கும். நான் 2 இன்ச்சு எடுத்திருக்கேன். அந்த மொனை பகுதியில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டு அந்த பிசுரை மறைக்கிறதுக்காக தான். தையல் போட்டு அப்படி உள்வாக்கில் மடித்து தைச்சிக்கோங்க. தைக்கும் போது கொஞ்சம் லூஸ் விட்டுக்கோங்க. அந்த கயிறு உள்ளே கொடுத்து மாட்ட ஈஸியாக இருக்கும். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள், அதே மாதிரி பண்ணுங்கள். இல்லை ஒரு அவசரத்துக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால தான். அவ்வளோதான். இது வந்து நீங்கள் சைடு பீஸ் வரும், அந்த சைடில் கண்டிப்பாக பீஸ் வரும், அந்த பீஸே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வேஷ்டியில் வந்து எனக்கு வந்து 10 நாப்கின் வந்துச்சு. இது வந்து அது ரேஷன் வேஷ்டிலன்னா கூட வரும், உங்களுக்கு அதிகமாகவே வரும். ஒரு 20 பீஸ் 24 பீஸ் கிட்ட வரும். இப்போ வந்து சைடில் கயிறு வந்து நான் 8 இன்ச்சு எடுத்திருக்கேன். 7 இன்ச்சு கூட எடுத்துக்கலாம், நம்ம கட்டுறதை பொறுத்து இருக்குது. இது நல்லா பெருசாக தான் இருக்குது. இப்போது அது வந்து 2 பக்கமும் தையல் போட்டுடலாம். தையல் போட்டுச்சுன்னா இந்த நாப்கின் வந்து ரெடி. நீங்களும் உங்களுக்கு ஈஸியாக சூப்பராக தைச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கலர் துணியில் தைக்கலாம். கலர் துணியில் தைக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மேக்ஸிமம் அதில் ஒயிட் இருக்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற துணி, கலராலாம் குழந்தைங்களுக்கு போட வேண்டாம். இதை வந்து இப்படி கொடுத்து மாட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா கூட நீங்கள் உள்வாக்கில் அப்படி இழுத்துக்கலாம். இந்த மாதிரி இழுத்து மாட்டிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக வேணும்னாலும் நம்ம வசதிக்கேற்ப எடுத்துக்கலாம். டைட்டாக 2 முடிச்சு அந்த மேலே போடாங்க, ஒரு முடிச்சு போதும். அதுவும் ஃப்ரீயாக ஒரு முடிச்சு போட்டாலே போதும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.